சுற்றுச்சியா பாருங்க, நீ சொன்னீங்கன்னு சொல்லி பண்ணி வச்சா சுற்றுச்சிங்கய்யா. டேய் முட்டா பையில சுட்டு இருந்தா போய் ஒரு தட்டில் வச்சு கொஞ்சம் சட்டினி மிளகாத்தூள் வச்சு எடுத்துட்டு வரா. அதுக்கு ஏன்டா இப்படி தேய்மா? ஐயா கையை சுட்டுட்டாயா? கை? ஆமாய்யா. ஏண்டா நீ ஏன்டா இந்த கையை சுட்டுக்கிட்ட? நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி பண்ணா என் கையை சுட்டுட்டாயாவா? ஓ கௌதமியா? ஆமாய்யா. நான் கண்டிக்கிறேன். கௌதமி, கௌதமி இங்கே வா. நீங்க என்ன கண்டிக்கிறது? இனிமே என்கிட்ட ஏதாவது வால் ஆட்டுட்டோம். என்ன திருட்டு மொழி முழிக்கிற? நான் பேசிக்கிறேன், இனிமே வரேன். கொடுத்து வளர்த்துட்டேன். என்னையா அவர் பாட்டுக்கு வந்தாரு, பக்கத்துல உரசுறாரு, பின்னாடி வந்து கட்டி பிடிக்கிறாரு. அதனால தான் சூடு வச்சேன். பண்ணிருப்பேன். டேய், நான் என்ன சொன்னேன், நீ என்ன செய்கிற? அதிக பர்சன்ட். சரிம்மா, நீ இப்போ நான் அவனை கண்டிச்சுக்கிறேன். சரிங்க ஐயா. போ போ. முத்துப்பாண்டி சொல்லுங்க. உலகத்தில் கெட்டவங்க இன்னும் சரியாகலையே. சரி, மருந்து யாரும் கெட்டவங்களே கிடையாது. 100% நல்லவங்களும் கிடையாது, கெட்டவங்களும் கிடையாதுடா. ஒரு மனுஷனுக்குள்ள 3 பேர் இருக்காங்க. ஒன்று மிருகம், அதுலேருந்து வளர்ந்து மனிதனாகி தான் இன்னைக்கு இருக்கிறோம். மனிதன். அதுக்கு மேலே வள்ளுவர் சொன்னார்ல, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அந்த மாதிரி ஒரு நிலை, தெய்வ நிலை இருக்குடா. தெய்வமெல்லாம் அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, எங்கெங்கேயோ இருக்குன்னு எல்லாம் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழகிறார் ஞானத்தங்கமேன்னு ஒரு சித்தர் பாடினது மாதிரி கோயில் குளம் அங்கங்கே அலைகிறாங்களே தவிர இந்த மனித சமூகத்தில் இருக்கிற ஒரு ஒத்து உணர்வை யாரும் புரிஞ்சுக்கிட்டதா தெரியல. வள்ளலார் சொல்லுவார், எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கிருந்தார் யாவர் அவர் உளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தெரிந்தே அப்படின்னு மாணிக்க தமிழிலே அந்த மாநிலை பாடு. அதனால் பேதம் பார்க்கக்கூடாது எந்த உயிருக்கும். அப்போதாண்டா அவன் தெய்வம். நண்பனாக நினைக்கணும், உறவினராக நினைக்கணும். பகைவர்களையும் எப்போ உறவினராக நினைக்கிறானோ அப்போ அந்த மனிதன் ரொம்ப உயர்ந்துடுறான்டா பாண்டி. சரி, அதனால் தெய்வங்கிறது அங்கே இருக்குது, இங்கே இருக்கிறதுங்கெல்லாம் அடையாளமே தவிர அதை அடைவதற்கு செய்கிற ஒரு அடையாளமே முயற்சியே தவிர உனக்குள்ளே 3 மிருகமாகவும் நீ நடந்துக்கலாம், நீ மனிதனாகவும் நடந்தால் போதும், விலங்காக நடந்தது கூடாது. அந்த நிலை வந்ததுனாலே அது கடவுள் நிலையை நெருக்கத்தை அடைஞ்சிட்டேன்னு அர்த்தம். அது இருக்கட்டும், பயப்படாத. அவளையும் உன்னையும் நட்பாக்கி. ஐயா நான் அப்படியே போயிடுறேன், விட்டுருங்கய்யா. சொல்கிறத கேளுப்பான். எதையும் பாரதி சொல்லுவார், வித்து முளைக்கும் தன்மை போல் தெய்வ பக்தி உடையார் காரியத்தில் அஞ்சார் வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்ல செய்து பயன்படும். விதையெல்லாம் உடனே போட்டோன்னு அப்படியே முளைச்சி மரமாகி பழமாக பறிச்சுருவியா என்ன? அதனால் பக்குவமாக தாண்டா போகணும். வித்து முளைக்கிறது மாதிரி செடியாகி மரமாகி காயாகி கனியாகி பூவாகி இப்படி எல்லாம் அப்புறம் கனியாகி விதையாகி அதுதான் வாழ்க்கை. அதனால் நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன்.
கௌதமி, ஐயா அந்த பயலோட பேசிகிட்டு இருந்து பிபி ஏறிட்டு பொண்ணுக்கு அந்த பிபி மாத்திரையும் தண்ணி கொஞ்சம் கொண்டு வாமா. கொஞ்சம் திறந்து விடுமா. அந்த பயலோட பேசிக்கிட்டு இருந்தானா பிபி ஏறிட்டு இவங்க 2 பேரையும் எப்படியாவது சேர்த்து வச்சுட்டு கண்ணை மூடிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குறேன் நினச்சத்த. இப்போ பரவாயில்லைங்களா? ஒன்றும் இல்லைம்மா கௌதமி, ஒன்றும் இல்லை, நல்லா தான். என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றீங்களே, நான் போயிட்டா உங்களை யார் பார்த்துக்குவா? பேசாம நானே உங்களை கல்யாணம் பண்ணிக்குவா? 2025 என்னை காமெடி பண்ணி சிரிக்க வைக்கணும்னு. ஐயா நான் காமெடியா சொல்லல, உண்மையா சொல்றேன். போய் இப்படியெல்லாம் நீ ஓவராக காமெடி பண்ணுறது. ஏங்க ஐயா, பெரியார் மணியம்மையை கல்யாணம் பண்ணிக்கலையா? ஆண்டாள் அம்மா கடவுளையே நினைச்சிட்டு இருக்கலையா? அந்த மாதிரி நானும் உங்க கூட கடைசி வரைக்கும் இருக்கேன். கௌதமி என்ன சொல்ற நீ? நிஜமா தாங்க ஐயா சொல்றேன். தப்பும்மா, தப்பு இல்லைங்க ஐயா. பெரியார் மணியம்மையை கல்யாணம் பண்ணிக்கிட்டதை அரசியலை வச்சு அவரை தப்பாக பேசுகிறாங்க. அந்த அம்மாவை கொண்டாந்து வீட்டில் வச்சு குழந்த மாதிரி வளர்த்தாரு. அதே நேரத்தில் இந்த அம்மா தான் தந்த லட்சியத்துக்காக பாடுபட்ட அந்த பெருமகனை கவனித்து குளிக்கப்படுத்தி சாப்பாடு கொடுத்து எல்லாம் பண்ணி ஒரு தாய் மாதிரி வளர்த்துது. அப்புறம் ஏன் மனைவியாக அங்கீகாரம் கொடுத்ததுன்னா, அந்த அங்கீகாரம் கிடைச்சாதான் அந்த சொத்துலாம் அன்னைக்கு இருந்த சட்டப்படி திட்டப்படி போய் சேரும். ஒரு பெண்ணுமா அத்தனையும் அடங்கியவர். அதான் பெண்ணோட பெருமை பொறுமை எல்லாம் பூமாதேவியாக சொல்லுவாங்க. ஒரு பெண் தாயாக இருந்து பிள்ளையை பெறுகிறாள். அவளே வளர்ந்து ஆளாக்கி ஒரு அந்த மனைவியாக இன்னொருவருக்கு வாழ்க்கைப்படுறாள். அந்த பெண்ணே பிள்ளைகளை பெற்று அவர் தைப்படி வாழையடி வாழையாக இந்த சமூகத்தை பூமியாக இருந்து கவனிக்கிறது பொண்ணுதான். ஆனால் ஒன்றே ஒன்று, தாய்க்கே செய்ய முடியாத ஒன்று உயர்வு மனைவிக்கு இருக்குது. அது என்னன்னு தெரியுமா உனக்கு? அதனால் சொத்துக்காக மட்டுமல்ல, சுகத்துக்காக மட்டும் அவர் கல்யாணம் பண்ணிக்கல. அவர் ஒரு உரிமை கிடைக்கணும்னு தான் அவர் பண்ணார். அதுவும் பண்ணிக்கிட்ட வயது கூட அவருக்கு திருமணம் பண்ணிக்கணும்ட்டு தான் வாழணும் அப்படின்னு கிடையாது. அந்த வயதில் பண்ணதுக்குன்னா சட்டத்தை அந்த பெண்ணுக்கு பாதுகாக்கிறதுக்காக செஞ்சுக்கிட்டார். நீ கூட அதுக்காகன்னு சொல்லுவ, ஆனால் அது வேறம்மா. அது அந்த மகான் தீண்டாமையை ஒழிக்கிறதுக்காக டிக்கெட்டும் போய் பிரச்சாரம் பண்ணி எல்லாம் செஞ்சார், போனார். அதற்கு இப்போ சொன்னேன்ல, பெண் பெருமையிலே தாயால் கூட கவனிக்க முடியாத ஒன்று இருக்குன்னு சொன்னேன்ல, அங்கே வர்றான். எல்லாம் ஒரு தாய் செய்யல. அதான் தாய்க்கு பின் தாரம்னு சொன்னாங்க. ஒரு தாய் செய்யறத மனைவி செய்வாள், எல்லாம் செய்வாள், சாப்பாடு ஊற்றி விடுவாள், எல்லாம் பண்ணுவாள். ஆனால் படுக்கையை பகிர்ந்துகிற எங்கேயோ இருந்து வந்த பெண்ணு மனைவியாகி படுக்கையை பகிர்ந்துகிற பாரியா, அங்கே தாய் கூட கொஞ்சம் தள்ளி தான் நிற்கணும் அங்கே. அதனால் அந்த விதத்தில் தாயை விட மனைவி ஒரு படி மேலே போயிடுறாங்க. அதனால் பெரியார் பண்ணிக்கிட்டாருன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு ஒரு மெச்சூர் அந்த 30 வயதுக்கு மேலே இருந்த ஒரு பெண்ணை விருப்பத்தின் பெயரில் பேருக்காக பண்ணிக்கிட்டாங்க.
ஆக்கி மனைவியை ஆக்கிட்டு அதுக்கு இல்லை, அது அப்படி ஆக்கிட்டு தான் எல்லாம் அனுபவிக்கணும்லாம் கிடையாது. ஆனால் இங்கே வேறம்மா, நீ சின்ன பொண்ணு, நீ அங்கே அனாதையாக அந்த திருவிழா கூட்டத்தில் இருக்கும்போது உன்னை குழந்தையாக தூக்கிட்டு வந்தேன், வளர்த்தேன். உனக்கு 25 வயசு ஆயிடுச்சு. அவன்தாம்மா உனக்கு ஏற்றவன். அவனை திருமணம் பண்ணிக்கன்னா கேட்க மாட்டேன்னு நீ கேட்கும்போது நீ காமெடி பண்ணுறேன்னு தான் நினச்சி சிரிச்சேன். நான் காமெடியெல்லாம் பண்ணலங்கய்யா, கடைசி வரைக்கும் உங்கள் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இருக்கலாமா? நான் உனக்கு என்றைக்கும் வளர்ப்பு தந்தையாக இருப்பேன். கவனிச்சுட்டு அந்த முத்துப்பாண்டியை கல்யாணம் பண்ணிக்க, அதுதான் என்னுடைய லட்சியம்மா. சரி போ. இந்த மாதிரி என்கிட்ட இன்னுமா பேசுன எங்குள்ள இன்னொருத்தான் இருக்கான். நான் கேட்கலாம், உனக்கு லவ்வுக்கு இல்லையாடா? நீ ஒரு காஞ்ச மரமா, ஒரு எழுத்தாளனுங்கிற, கவிஞனுங்கிற, ஆனால் காதலே உனக்கு கிடையாதா அப்படின்னு கேட்கணும்னு தோணுதில்லை உனக்கு? ஆமாங்க, நீங்கள் யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? ஆமாம்மா. நான் தேடும் செவ்வந்தி பூவிது, ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. பூவோ இது வாசம், போவோம் இனி காதல் தேசம். பூவோ இது வாசம், போவோம் இனி காதல் தேசம். நான் தேடும் செவ்வந்தி பூவிது, ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. பறந்து செல்ல வழி இல்லையோ, பருவ குயில் தவிக்கிறதே. சிறகிரண்டும் விரித்து விட்டே, இளம் வயது தடுக்கிறதே. பொன்மானே என் யோகந்தான், பெண்தானோ சந்தேகம்தான். என் தேவி உன் விழி ஓடையில் நான் கலந்தேன், பொன் கனி விழும் என தவம் கிடந்தேன். பூங்காத்து சூடாச்சி ராஜாவே யார் மூச்சு? நான் தேடும் செவ்வந்தி பூவிது, ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. இந்த முரட்டு பொண்ணும் சொன்ன வர மாட்டேங்கிறா. இவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு வாழலாம், வாழையும் உயிரையும் உயிரே
வேற வழி இல்லை வேற வழி இல்லை. கௌதமி என்னமோ பண்ணுதுமா. ஐயா என்னாச்சுங்கய்யா? என்னாச்சுயா? எனக்கு இது போயிடும் போல இருக்கு. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் ஐயா. செத்துடுறேன். ஐயா நான் செத்துடுறதான் நல்லது. ஐயா யாருமே சொன்னதை கேட்க மாட்டேங்கிறீங்க. ஐயா ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்கய்யா. நான் கௌதமி, நீந்தா என்னை வளர்த்த, உன்னை நான் வளர்த்தேன், சோறு போட்டு நான் நீயே ஐயா 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 சொந்தத்தை நீ கடைசி வரைக்கும் கேட்க மாட்டேன். ஐயா ஐயா கேட்க மாட்டேன். ஐயா 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 எழுந்துருங்க. ஐயா சொந்தத்தை நீ கடைசி வரைக்கும் கேட்க மாட்டேன். ஐயா ஐயா கேட்க மாட்டேன். ஐயா 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 என்னை இதுக்கு மேல யாருமே பார்த்துப்பா. எழுந்துறீங்க ஐயா. ஐயா ஐயோ ஐயோ நானே உங்க சாவு காரணமாயிட்டேனே. நானும் காரணமாயிட்டேன் ஐயா ஐயா உங்க பேச்சு நான் கேட்டிருக்கணும் ஐயா. ஐயா 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 எழுந்துறீங்க. ஐயா உங்களுக்கு இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் அவரையே கல்யாணம் பண்ணிருப்பேன். கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஐயா 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 கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் ஜெயிச்சிட்டேன், உங்களை வாழ வச்சுட்டேன். இந்த மகிழ்ச்சியே எனக்கு போதும். கௌதமி, உன் கையும் கொண்டு நீங்கள் 2 பேரும் 100 ஆண்டு தாண்டி நோய் நொடி இல்லாமல் மகிழ்ச்சியோடு வளத்தோடு வாழணும்னு வளத்தோடு பேசுகிறேன். ரொம்ப நன்றிங்க சேர்த்து வச்சதுக்கு. கௌதமி, உங்களுக்கு போகணும். உங்களோட இருந்தா அதுவே எனக்கு போதும். ஜெயிச்சுட்டேன். பாண்டி எப்படி